இந்தியா புதிய தொழில்நுட்பத்தை பின்பற்றி அதன் மூலம் இந்த உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நாடாக மேலும் மேலும் வளர்வதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறது நேற்றைய நம்முடைய பட்ஜெட். இது பொருளாதார முன்னேற்றத்தில் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜகவினுடைய கொள்கையின்படி ஏழைகள், பின்தங்கியோர், பாதிக்கப்பட்டோர் என்பதெல்லாம் கடந்து இந்த நிதிநிலை அறிக்கையில மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவர்களையும் எப்படி தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவது என்பது குறித்த பல்வேறு சிந்தனைகளை இந்த நிதிநிலை அறிக்கையானது முன்வைத்திருக்கிறது. எந்தவித வரிகளையும் மக்கள் மீது புதியதாக சுமத்தாமல் மூலதன செலவினங்களை, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், இன்னும் சொல்லப்போனால் கட்டமைப்புகளுக்காக, இந்த நாட்டினுடைய கட்டமைப்புகளை பெருக்குவதற்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதற்காக 12.2 லட்சம் கோடியாக அந்த மூலதனத்தை உயர்த்தி மொத்த செலவினங்கள் 53.5 லட்சம் கோடியாக இருக்க, நிகர வரி வருவாய் 28.7 லட்சம் கோடியாக இருப்பினும் இந்த ஆண்டு நம்முடைய பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறையை 4.3 விழுக்காடாக குறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் உலக நாடுகள் அனைத்துமே 2019க்கு பிறகான 2 ஆண்டுகள் கொரோனா நோய் தொற்றினால் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்திலிருந்து இன்னும் கூட மீண்டு எழவில்லை. ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் இன்னும் கூட பிரச்சனையில் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 9 விழுக்காடு அளவிற்கு நிதி பற்றாக்குறை சென்றபோது 2021ஆம் ஆண்டு நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படியாவது இந்த 2025ஆம் ஆண்டு 4.5 விழுக்காடுக்குள்ள கொண்டு வருவோம் நிதி பற்றாக்குறை என்று உறுதியளித்திருந்தபடி, வாக்குறுதி அளித்தபடி தற்போது கடந்த ஆண்டு 4.4ஆக குறைத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளார். அதேபோல வருகிற ஆண்டு, நடப்பு ஆண்டு 26-27ல் இந்த நிதி பற்றாக்குறையானது 4.3 விழுக்காடாக குறையும் என்று சொல்லியிருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இதனால சாதாரண மக்களுடைய வாழ்வு சிறக்கும், தனி மனித பொருளாதாரம் உயரும், பணவீக்கம் குறையும், விலைவாசி குறையும் என்கிற அல்லது அதிகரிக்காது என்கிற ஒரு அற்புதமான செய்தியை இந்த நிதிநிலை அறிக்கை கொடுத்திருக்கிறது. இதில் துறை ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பாதுகாப்புத்துறைக்கு 7.85 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறைக்கு 5.98 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிராமப்புற வளர்ச்சித்துறைக்கு 2.73 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உள்துறைக்கு 2.55 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயத்துறைக்கு 1.88 லட்சம் கோடி. எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம அரசு அமைந்த பிறகு கடந்த 11 ஆண்டுகளாக விவசாயத்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக நம்முடைய பட்ஜெட்டில், நிதிநிலை அறிக்கையில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதே மாதிரி எனர்ஜி, ஆற்றல் துறைக்கு 1.9 லட்சம் கோடி, 0.9 லட்சம் கோடி. சுகாதாரத்துறைக்கு 1.05 லட்சம் கோடி. நகர வளர்ச்சித்துறைக்கு ரூபாய் 85,222 கோடி என நாட்டினுடைய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, மக்கள் நலன், அதே மாதிரி விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு, பல்வேறு துறைகளில் இந்த நல்ல திட்டங்களை அடக்கிய பொறுப்பான நிதிநிலை அறிக்கையை அளித்திருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை. இதுல நான் ஒரு சில
ஒதுக்கீடுகள் குறித்த விஷயங்களை பார்த்துவிட்டு தமிழகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிதிநிலை அறிக்கையாக இது வந்திருக்கிறது என்பதை நாம பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல 2047 இந்தியாவினுடைய வளர்ச்சி அடைந்த இந்தியா, அதாவது விக்சித் பாரத் என்று சொல்லப்படுகிற வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான அந்த பணியிலே தொடர்ந்து இந்த பட்ஜெட் ஆனது, இந்த நிதிநிலை அறிக்கையானது சென்று கொண்டிருக்கிறது. கட்டமைப்பு நடவடிக்கைகளுடைய தொடர் முயற்சியாக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பு, மேனுபேக்சரிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இந்த இரண்டு விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவிலே இருக்கக்கூடிய வறுமையை முற்றிலுமாக அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையாகத்தான் இருக்கிறது. இது அனைவருக்குமான வளர்ச்சியாக, சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று ஹிந்தியிலே சொல்வது அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்றது இதை உறுதி செய்திருக்கிறது. சுகாதார திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அனைவருக்கும் சுகாதாரம் என்கிற அடிப்படையில் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையிலும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நான் சொன்னது போல மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு வாய்ப்புகள் மற்றும் அவர்களுக்கான சலுகைகள், உதவிகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மூலதன செலவு பார்த்தோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 4.4 விழுக்காடு மிக மிக அதிகமாக, முதல் முறையாக மிக அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், 20 புதிய நீர்வழி தடங்கள், அதாவது நீர்வழி தடம்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் என்று சொல்வார்கள். நீர்வழி தடங்கள் 20 புதிய நீர்வழி தடங்கள் என்று அமைவது காரணம், சீனாவில் கடந்த சில வருடங்களாக ரேர் எர்த் மினரல்ஸ், அரிய வகை கனிமங்கள் அதிக அளவில் சீனாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் எவ்வளவு பெரிய வளம் இருந்தாலும் கூட நாம் அதை பயன்படுத்தாமல் நாம் சீனாவை சார்ந்திருந்தோம். கடந்த ஆண்டிலிருந்து அதை உணர்ந்து கொண்ட சீனா பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. இங்கே இருந்தும் கூட நாம் அதை பயன்படுத்தாத காரணத்தினால முதல்ல அதற்கான லாஜிஸ்டிக்ஸ், போக்குவரத்தான அதற்கு என்ன செய்வது என்பதனுடைய அதன் அடிப்படையில் தான் இந்த 20 நீர்வழி தடங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒடிசா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இந்த 4 மாநிலங்களை இணைக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு திட்டம். இந்த 20 நீர்வழி தடங்கள் கனிமங்கள் எடுத்து செல்ல, அதே மாதிரி சரக்கு கொள்கலன் தொழிற்சாலை, கண்டெய்னர்ஸ், இது எல்லாமே, இது அத்தனையுமே கோஸ்டல் ஸ்டேட்ஸ்ல, அதாவது கடலோர மாநிலங்கள், இதுல குறிப்பாக தென் மாநிலங்கள். இந்த நான் சொல்கிற ரேர் எர்த் மினரல்ஸ், அரிய வகை கனிமங்கள், இதற்காக தனியாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டியிருக்கிறது அரசாங்கம். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மூலமாக நம்முடைய மேனுபேக்சரிங் செக்டார் என்று சொல்லப்படுகிற உற்பத்தி துறை மிக 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 பெரிய அளவில் தென்னிந்தியாவில் வளரப்போகிறது. குறிப்பாக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பலனை அடையப் போகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டிற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் பிற்பாடு அது குறித்து நான் பேசுகிறேன். ஆனாலும் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பயனுள்ள பயனடைய போகிற ஒரு மாநிலமாக இந்த துறையில் இருக்க போகிறது. அதே மாதிரி நகர பொருளாதார மையங்கள் அமைப்பு, நகர பொருளாதார மையங்கள் அப்படின்னு டயர் 2, டயர் 3, அதாவது அடுக்கு 2, அடுக்கு 3 நகரங்கள், குறிப்பாக அதோடு கூட கோவில் நகரங்கள், இதை முன்னேற்றுவோம், மேம்படுத்துவோம் என்று பல நகரங்கள் அடையாளம் காணப்பட்டு அவைகளுக்கு 5 வருடங்களுக்கு 5000 கோடி, வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் அதற்கு செலவிடப்படும், ஒதுக்கப்படும். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற
நகரங்கள் மிக சிறந்த அளவில் இருக்கின்றன அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்களை வஞ்சித்து விட்டது அப்படின்னு யாரும் இங்க பேச முடியாது. தமிழக அரசு இதை உணர்ந்து கொண்டு துரிதமாக சம்பந்தப்பட்ட தொடர்புடைய துறையோடு பேசி இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸினுடைய நகர பொருளாதார மையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களில மிக சிறப்பான அளவில் தமிழகத்திற்கு கூடுதலான நகரங்களை பெற்றுத்தர வேண்டும். எப்படி அஇஅதிமுக ஆட்சியில ஸ்மார்ட் சிட்டிஸ் அதிக அளவில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பெற்றதோ அதுபோல முயற்சி செய்வதற்கு இப்பொழுதைய அரசாங்கம் முனைய வேண்டும். இன்னும் ஒரு மாதம் தான் இந்த அரசாங்கம் இருக்க போகிறது என்பது வேறு விஷயம். ஆனால் அதற்குள்ளாக என்ன செய்ய வேண்டுமோ கட்சி வித்தியாசம் பார்க்காமல் ஒரு மாநில அரசாக அது செய்ய வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி போய் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இங்கே வரும்பொழுது இதற்கான முழு முயற்சி கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பதை நாம் மிக தெளிவாக உறுதியாகவே சொல்லுவோம். அதேபோல விரைவு ரயில் தடம், எக்ஸ்பிரஸ் ரயில் காரிடார்ஸ், இதுல மிக சிறப்பான விஷயம் என்னன்னா சென்னை பெங்களூரு 1 மணி நேரம் 13 நிமிடங்கள்ல இங்கிருந்து பெங்களூருக்கு சென்று விடலாம். அதே மாதிரி சென்னை ஹைதராபாத் 2 மணி நேரம் 15 நிமிடம் என்று நினைக்கிறேன், அல்லது 2.5 மணி நேரம். சென்னை ஹைதராபாத் விரைவு ரயில், அப்படி சென்னைக்கு 2 ரயில்கள் இந்த விரைவு ரயில் பாதையில தடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பார்மா உயிரி மருந்துகள், இதுக்கு 10,000 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. செமிகண்டக்டர் கணினி பாகங்கள், அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியிலையும் அது மிஷன் 2 என்கிற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ செமிகண்டக்டர்ல குறை கடத்தி என்று நாம் தமிழிலே சொல்கிறோம். அந்த குறை கடத்தி இதற்காக ஒதுக்கப்பட்ட 40,000 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டும் கூட தமிழக அரசு தவறவிட்டு கடந்த வருடம் இதை செமிகண்டக்டர் பாலிசி 1 மிஷன் 1 அறிவிக்கப்பட்ட பொழுது தமிழக அரசு நாங்கள் அதை செய்துவிடுவோம் இது செய்துவிடுவோம் என்று சொல்லியும் கூட செமிகண்டக்டர் விவகாரத்தில் இந்த துறையில மிகப்பெரிய தோல்வியை தழுவி மற்ற மாநிலங்களுக்கு, குறிப்பாக கர்நாடகா, குஜராத், ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு, தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் இவை சென்றடைய செய்துவிட்டது. மிகப்பெரிய வருத்தம். தமிழ்நாட்டினுடைய அரசு ஒரு மிக முக்கியமான இந்த செமிகண்டக்டர் எந்த ஒரு பொருளை நாம் செய்ய வேண்டும் என்றாலும் செமிகண்டக்டர்ல செய்ய முடியாது என்கிற நிலையில அதிலும் நாம் மற்ற நாடுகளை நம்பி சார்ந்து இருந்தபொழுது இந்த செமிகண்டக்டருக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மத்திய அரசு தீட்டி அதற்காக மிகப்பெரிய பணத்தையும் நிதி ஒதுக்கி, ஆனால் அதை தமிழக அரசு தவறவிட்டது. இந்த ஆண்டாவது இந்த திட்டங்களின் மூலமாக தமிழக அரசு இதை பெற வேண்டும். அதற்கான பாதையில நாம் முன்னேற வேண்டும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ், கணினி பாகங்கள், மின்னணு பாகங்கள், இந்த மின்னணு பாகங்கள்ல எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் நான் சொல்லி தேவையில்லை, நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்வது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதனால தமிழக அரசு இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும். தமிழகத்திற்கு சேர வேண்டிய இது போன்ற தொழிற்சாலைகளை, இது போன்ற கட்டமைப்பு நிதிகளை மத்திய அரசு வாரி வழங்குகிறது. ஆனால் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டே கோட்டை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலையில தான் கடந்த 4 ஆண்டுகள் தமிழகம் இருந்தது, தமிழக அரசு இருந்தது. மீண்டும் அந்த தவறு நிகழாது என்று நாம் நம்புகிறோம். ஏனென்றால் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக இந்த திராவிட மாடல் ஆட்சி போய் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுதியான ஆட்சி வரப்போகிறது. அதனால் அது சரியாகிவிடும். அதே மாதிரி அரிய வகை கனிமங்களுக்காக நாம பல விஷயங்களை பல ஒதுக்கீடுகளை இந்த முறை செய்திருக்கிறோம். அதே மாதிரி 3 குறிப்பிட்ட கெமிக்கல் பூங்காக்கள், அதே மாதிரி கட்டுமான இயந்திரங்களை இந்தியாவில் தயாரிப்போம்னு சொல்றாங்க. கட்டுமான இயந்திரங்கள் அப்படின்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்வதற்கு இதுக்கு பல 1000 கோடி ரூபாய்
தொழிற்சாலை இங்கு அமைக்க வேண்டும். உதாரணத்திற்கு நான் உடன்குடி அப்படின்ற இடத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய அனல் மின் நிலையம் அங்கே அமையவிருக்கின்றது. அங்க ஜெட்டி துறைமுகம், நிலக்கரியை கொண்டுவதற்கான துறைமுகம் அமைக்கக்கூடிய இடத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பெரிய அந்த தூக்கி நிறுத்தக்கூடிய கப்பல்களிலிருந்து வரக்கூடிய நிலக்கரி இறக்கக்கூடிய அதை அல்லது இதை கட்டுமானம் செய்யக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் சீனாவிலிருந்து வர வைக்கப்படுகின்றன. இது நம்முடைய கால விரயம், அதே மாதிரி பண விரயம், இதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு இந்தியா உலக அளவில் ஒரு போட்டியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கட்டுமான இயந்திரங்களை நாம் இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்கிற அளவிற்கு ஒரு மிக முக்கியமான திட்டத்தை இந்த பட்ஜெட் செய்திருக்கிறது. இதிலும் கூட தமிழகம் ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பினை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மிகப்பெரிய தீ சம்பவங்கள், அதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், தீ விபத்து ஏற்படுவதெல்லாம் அதையெல்லாம் பல உயிர்களை காப்பாற்ற முடியக்கூடிய அளவிற்கான இயந்திரங்களை நாம இங்க தயாரிக்க முடியும். அதே மாதிரி ஜவுளித்துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். மகாத்மா காந்தி ஸ்வராஜ் திட்டம், மகாத்மா காந்தின்ற பெயரையே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில். மகாத்மா காந்தி ஸ்வராஜ் திட்டம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை இந்த பட்ஜெட் அறிவித்திருக்கிறது. அதுல காதி, குறிப்பாக காதி கிராமோத்யோக் பவன், காதி கிராமோத்யோகத்தில் இந்த நம்முடைய கைவினை பொருட்கள், அதிலும் குறிப்பாக ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதிலும் குறிப்பாக இதுல பெண்களாலேயே செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள், இதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவைகளை கிராமப்புற பொருளாதாரம் சீரடைவதற்கு, பெண்களுடைய மேம்பாட்டிற்கு இது மிகப்பெரிய உதவியை பெறும். அதே மாதிரி லெகசி இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் மேம்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், தொழிற்பேட்டைகள், அம்பத்தூர், கிண்டி மாதிரியான அவைகளெல்லாம் மேம்படுத்தப்பட்டு தொழில்நுட்ப வசதிகளை பழைய ஆட்கள் கூட, பழைய தொழில் வல்லுநர்கள் கூட மிக சிறந்த முறையில் கையாளக்கூடிய அளவிற்கு நாம் செய்திருக்கிறோம். இளைஞர்களுக்கான பயிற்சி, அதற்கென்று பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுடைய நலன், அவர்களுடைய பயிற்சி, ஏனென்றால் அடுத்த தலைமுறையை நாம் ஊக்குவிப்பதன் மூலம் மட்டுமே இங்கு தொழில் முன்னேற்றம் நடைபெறும் என்பதற்காக விளையாட்டுத் துறையில குறிப்பாக விளையாட்டு பொருட்கள் இது உற்பத்திக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இங்க கூட நம்முடைய இன்னும் ஒரு மாதம் தான் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் இது குறித்து அந்த துறைக்கு ஒரு தெளிவான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் போட்டி அதிகமாக இருக்கும். அதனால இன்னும் ஒரு மாதம் தானே, யாரோ வரப்போறாங்க அப்படின்னு சும்மா இருந்துடக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இது என்னன்னு முதல்ல பார்க்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டு துறையில விளையாட்டு உபகரணங்களை அந்த தொழிற்சாலை, ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அதை உருவாக்கப் போகிறார்கள். அதற்கு 500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பெற வேண்டும். அதே மாதிரி புதிய வரிகள் ஏதும் இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாவற்றையும் தாண்டி மீனவர்களுக்கான சலுகைகளை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்றுமதி, மீனவர்கள் பிஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல அதிக அளவில் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே இது பயன்பெறக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக மீனவர்கள் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த மீன்வளத்துறையில பல்வேறு வாய்ப்புகளை, கடன் வாய்ப்புகள் உட்பட சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல ஏற்றுமதியை சுலபமாக செய்வதற்குண்டான பல்வேறு வழிமுறைகளை இந்த நிதிநிலை அறிக்கை தெரிவித்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட 17 புற்றுநோய் மருந்துகளுக்கு, பல மருந்துகளுக்கு சுங்க வரி, மருந்துகள் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸ் இது தொடர்ந்து நாம தமிழ்நாட்டில் புற்றுநோய்க்கான பல்வேறு மருத்துவமனைகள் இருக்கின்றன. பல பேர் இது கோரிக்கை விடுத்தார்கள், பல மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அதன் அடிப்படையில் 17 மருந்துகளுக்கு சுங்க வரி இல்லை.
இதனால அந்த புற்றுநோய்க்கான இது குறையும். புற்றுநோய்க்கான காஸ்ட் குறையும். அதனால இது சிகிச்சை சுலபமாகும். இப்போ இதுல மிக முக்கியமாக இறுதியாக இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களும் நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. அதுல குறிப்பா திருக்குறள் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. திருக்குறள், மகாபாரதம், ஔவையாறு எல்லாமே சொன்னாங்க கடந்த 5 வருடங்கள்ல. எதையுமே கேட்கல முதலமைச்சர். ஒரு மன்னர் எப்படி ஆட்சி செய்யணும்னு திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னதை எப்படி கேட்டிருந்தா நல்லா வந்திருக்கும். கேட்கல. அதே போல ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று வியாசர் சொன்னதை கேட்கவில்லை. அப்புறமா இவர் கேட்கவே மாட்டாரு. ஆனா அதுல இல்லைன்னு மட்டும் சொல்றதுக்கு திருக்குறளை சொல்லணும்ன்றது இல்ல. திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னதை கேட்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமான சூழ்நிலையில இன்னைக்கு கொலை, கொள்ளை, யார வேணாலும் எங்க வேணாலும் வெட்டலாம், சாக்கு மூட்டையில பணத்தை தூக்கி போடலான்ற சூழ்நிலை காரணமே மதுதான். அப்ப திருவள்ளுவர் மது குறித்து சொன்னதை கேட்கலாம் இல்லையா? அப்போ இவர் எதுவுமே கேட்க மாட்டாரு. ஆனா நீங்க சொல்லலன்னு சொல்றது நியாயம் இல்லை. இந்த தமிழகத்திற்கு இதுல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றது தவறான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அரிய வகை கனிமங்களை அகழ்ந்தெடுத்து ஆராய்ந்து அதை செயல்படுத்தி அதில் குறிப்பா இதுல ஒரு பெரிய லிங்க் இந்த பட்ஜெட்ல இருக்குது. டிஃபென்ஸுக்கு அதிக அளவில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு தொழில்களுக்கு இந்த அரிய வகை கனிமங்கள், குறிப்பா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இதுக்கு மிக அதிகமாக இந்த அரிய வகை கனிமங்கள் உபயோகப்படும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமாகும். அப்போ குறிப்பா சொல்லணும்னா தூத்துக்குடியில கூட நாம ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அங்க அந்த வின்ஃபாஸ்ட் தொழிற்சாலை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தொழிற்சாலை இருக்குது. அப்போ இது பாதுகாப்பு தளவாடங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது சோலார், விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, மின்னணு பாகங்கள், இப்ப நான் சொன்னது போல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உட்பட பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படும். அப்போ இந்த அரிய வகை பூமி கனிமங்களை ஆழ்ந்தெடுத்து ஆராய்ந்து அதை பயன்படுத்தக்கூடிய, அதை தொழிற்சாலைகளுக்கு வழங்கக்கூடிய, உற்பத்தியை பெருக்கக்கூடிய வழித்தடம், சிறப்பு வழித்தடம், காரிடார் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு அடுத்த குறைந்தது 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதை தமிழகம் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் இதுல ஆந்திரா, ஒடிசா, கேரளா இருக்கிறது. 1000 எதிர்க்கட்சிகளாக கேரளாவில் இருந்தா கூட மத்திய அரசினுடைய திட்டங்கள்லாம் உடனே போய் கேரளா ஒரு பக்கம் அதானியை திட்டுவாங்க, ஆனா அதானிக்கு ஏர்போர்ட் கொடுப்பாங்க, போர்ட்டையும் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அதானியா வரக்கூடாதுப்பாங்க, அங்க அதானியை வச்சுப்பாங்க. ஆனால் இங்க எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. அதனால தமிழ்நாடு இதன் மூலம் வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி பெருகும். இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மின்னணு பாகங்கள் உற்பத்தி திட்டங்களுக்கான ஒதுக்கீடு 40,000 கோடி ரூபாய். நான் சொன்னது போல இந்தியாவினுடைய மின்னணு பாகங்கள் தயாரிப்புல முதல் இடத்துல தமிழகம் இருக்கிறது. அதிக அளவான இங்க ஆட்டோ செக்டாரும் இங்கே தான் அதிகம். அதே மாதிரி மின்னணு பாகங்களும் அதிகம் இங்க தான். அப்போ அதை இந்த உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்திட்டங்கள், இதை ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்திட்டங்களில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்யல, நம்ம எதனா கேட்டாதான் கிடைக்கும். திட்டம் அறிவிக்கலாம், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. அதே மாதிரி தமிழகத்தினுடைய திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில பறவைகள் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் என்று இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மிக சிறப்பான திட்டம் இது. அதே மாதிரி 5 மண்டல மருத்துவ சுற்றுலா மையங்கள் அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பு. இந்தியாவினுடைய சுகாதார தலைநகரம் என்று சென்னையை சொல்வார்கள். அந்த அளவிற்கு சுகாதாரத்தில் சென்னை சிறந்து விளங்குகிறது. அதனால இந்த அறிவிப்பு 5 மண்டல மருத்துவ சுற்றுலா மையங்கள் அமைக்கப்படும் பொழுது தமிழ்நாடு இதுல மிக முக்கியமான ஒரு முதல் இடத்துல தமிழ்நாடு இருக்க வேண்டும்.
அது நம்முடைய சுகாதார கட்டமைப்பை வலுவமைக்கும், வலுப்படுத்தும். இதுலயும் திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருடங்களில் கோட்டை விட்டதை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு வந்த பிறகு இங்கு நாம் அதை செயல்படுத்துவோம். ஆனா இந்த 2 மாதங்களுக்குள்ளாக இங்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் திமுக அரசு அதை கோட்டை விட்டு விடக்கூடாது என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தினுடைய நம்முடைய தமிழருடைய நாகரிகத்தை பறைசாற்றக்கூடிய ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களம், ஆர்கியலாஜிக்கல் அந்த இடம் மேம்படுத்தப்படும். அங்கு நிறைய மக்கள் வந்து போகக்கூடிய அளவிற்கு, அதை பார்வையிடக்கூடிய அளவிற்கான வசதி வாய்ப்புகள் பெருக்கப்படும் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லியிருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுக்கு 2, அடுக்கு 3 விஷயங்கள்ல. அதே மாதிரி கடலோர மாநிலங்களில் சரக்கக இயக்கத்தை ஊக்குவிப்பதற்கான திட்டம் சென்னை மற்றும் தூத்துக்குடி நகரங்களுக்கு புத்துயிர் அளிக்கும். தூத்துக்குடியை பொறுத்தவரையில இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய மையமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் 3. 1 ஏர்போர்ட், விமான நிலைய விரிவாக்கம். 2 நம்முடைய துறைமுக விரிவாக்கம். 3 தேசிய நெடுஞ்சாலை, லாஜிஸ்டிக்ஸ். இது எல்லாமே பார்த்தோம் என்றால் இப்ப நீர்வழி போக்குவரத்தும் அதிகரித்து விட்டபடியால் இந்த தூத்துக்குடி ஒரு பிரம்மாண்டமான நகரமாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு அதிக அளவில் சர்வதேச நிறுவனங்களும் வட மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்களும் அவர்கள்தான் அதிக அளவில் முதலீடு செய்கிறார்கள். அதற்கு அனுமதி அளிப்பது திராவிட மாடல் தமிழக அரசு. நான் தொடர்ந்து இதை சொல்லி வருகிறேன். நம் மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு அங்கு வாய்ப்பு அளிப்பதே கிடையாது. எல்லாமே முதலீடுகள் வெளி மாநிலங்களிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கிறார்கள். அங்கு தொழில் துவங்க வேண்டும் என்றால் அதற்கு ஸ்பெஷலா இங்க இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க, அது வேற. அதனால இந்த கமிஷன், கரப்ஷன், கிரைம் இதை அவாய்டு செய்யணும். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நான் நேரடியாக தனிப்பட்ட முறையில் கூட பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை பார்த்தே கூட நான் சொல்லியிருக்கிறேன். தூத்துக்குடி ஒரு மிகப்பெரிய ஹப், மையமாக உருவாகி கொண்டிருக்கிறது. அங்க கிரீன் அம்மோனியா, கிரீன் ஹைட்ரஜன், அங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் வருகிறது. ஆனா நீங்க 15 இப்ப இதே போக்கில் போய்கிட்டு இருந்தாங்கன்னா 15 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்களே இருக்காது. நான் தெளிவா சொல்றேன், இவங்க யாரும் அதை கேட்பது இல்லை. அதே போல உயிரி மருந்து மையங்கள், அதாவது பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், பயோபார்மோ இண்டஸ்ட்ரீஸ் அமைப்பதற்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல மறுபடியும் பார்மா இண்டஸ்ட்ரி இந்தியாவிலே தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. அதனால இந்த வாய்ப்பினை, இந்த ஒதுக்கீட்டுல 10,000 கோடியில குறைந்தது ஒரு 2,000 கோடியாவது நம்ம தமிழகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அடுத்து அமைய போகிற அரசும் நம்ம அரசா இருந்தா உறுதியா செய்யும். அதே மாதிரி சிறு குறு தொழில் முனைவோரை ஊக்குவிக்க 10,000 கோடி எஸ்எம்இ குரோத் ஃபண்ட் என்ற ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட, அதாவது எம்எஸ்எம்இனுடைய அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலம் தமிழகம். அதனால இந்த எஸ்எம்இ குரோத் ஃபண்டை அதிக அளவு தமிழக தொழில் முனைவோர் பெற வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்ட ரசாயன பூங்காக்கள் திட்டம் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி மிக முக்கியமான, ரொம்ப ரொம்ப கடைசியாக இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம், விவசாயத்துறையில குறிப்பாக கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் தேங்காய் விளைவிப்பதற்கான ஒரு திட்டத்தை இப்போது மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தென்னிந்தியாவில் தான் அதிகமான தேங்காய் விளைச்சல். அதிலும் குறிப்பாக தேங்காய் வராத ஏற்கனவே நடப்பட்ட மரங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மீண்டும் அதை புதிதாக நடுவதற்கான உதவியிலிருந்து அதுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி செய்யறாங்க. தமிழ்நாடு அதிகமாக அதை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயத்துறையில
1.32 லட்சம் கோடி 1.32 lakh crores விவசாயத்துறைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல உர மானியம் இந்த முறை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. 1.70 lakh crores உர மானியம் ஃபெர்டிலைசர் சப்சிடி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி இந்த இரண்டுத்தையும் சேர்த்தோம்னா 4,35,777 கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனால இது கிராமப்புற மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்குவிப்பை அளிக்கும். கிராமப்புறம் வளரும், விவசாயிகள் மேம்படைவார்கள். சி-மார்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தில் பெண்களுக்கு சுய உதவி குழு கடைகள், பெண்களுக்கு சுய உதவி குழுக்களுடைய கடைகள் அமைக்கப்படும். பெண்களாலே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அங்கே விற்கப்படும். இதற்கெல்லாம் மத்திய அரசினுடைய இந்த திட்டம் உதவி செய்யும். இதையெல்லாம் மாநில அரசு கேட்டு பெற வேண்டும். அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு இதற்காக மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தையே மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் பேசினாங்க. கடந்த ஆண்டு 83,000 கோடியாக இருந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான புதிய அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய புதிய இந்த ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதிய சட்டத்தின்படி திட்டத்தின்படி 1.51 லட்சம் கோடி 83,000 கோடியிலிருந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக மாறி இருக்கிறது. 1.51 லட்சம் கோடி ரூபாய் இப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. 16வது நிதி ஆணையத்தின்படி நேரடியாக பஞ்சாயத்துகளுக்கு 55,900 கோடி ரூபாய் நேரடியாக செல்லும். இது பஞ்சாயத்துகளுக்கு ஒரு மிகப்பெரிய கிராமப்புறங்களுக்கு அவர்களுடைய கிராமங்களை செழிப்படைய வைப்பதற்காக இப்ப ஒரு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நான் முதல்ல துவக்கத்தில் சொன்னது போல மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான 2 திட்டங்கள், சஹாரா யோஜனா, வயோஸ்ரீ கேந்திரா அப்படின்ற 2 திட்டத்தில் 300 கோடி. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வயதான 70-80 வயதிற்கு மேலானவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு துறைகளில் டிஜிட்டைசேஷன் உட்பட எலக்ட்ரானிக்ஸ் துறை உட்பட அவர்களுக்கு எந்தெந்த துறையிலெல்லாம் அவர்களால் சிறப்பாக பணியாற்ற முடியுமோ அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான உதவிகள். அதே மாதிரி அலிம்கோ என்று சொல்லப்படுகிற இந்த நம்முடைய மத்திய அரசு நிறுவனத்திற்கு பல்வேறு சலுகைகளை அளிப்பதோடு நிதி உதவி அளித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய தொழில்நுட்பத்தில் அவர்களுக்கான உபகரணங்களை வழங்குவதற்கான பல்வேறு சிறப்புகளை செய்திருக்கிறது இந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில இது அடுத்த தலைமுறைக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில இது பெண்களுக்கான, ஏழைகளுக்கான, இளைஞர்களுக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட் முழுக்க நம்முடைய நாட்டினுடைய உற்பத்தி துறையை கணித்து உற்பத்தி துறைக்காகவே சமர்ப்பித்திருக்கின்ற ஒரு பட்ஜெட். இதை உற்பத்தி மாநிலம் என்று மார்த்தட்டிக் கொள்கிற திராவிட மாடல் அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் நிதி மேலாண்மை குறித்து திராவிட மாடல் திமுகவிற்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றுதான் பொருள். ஒரு பட்ஜெட்னா என்னன்னு தெரியல, கவர்ச்சிகரமா விளம்பரம் கொடுப்பதோ அறிக்கைகள் கொடுப்பதோ அல்ல. ஆனால் மக்களுடைய தரம் உயர வேண்டும், மக்களுடைய வருமானம் உயர வேண்டும், விலைவாசி பெருகக்கூடாது, அதே சமயத்தில் வாங்கும் சக்தி அதிகரிக்க வேண்டும், நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு அரசினுடைய நல்ல கொள்கையின்படி அறிவித்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட, இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்ட, இந்தியாவிலேயே அதிக மீன் தொழில் அபிவிருத்தியை கொண்ட எல்லா தொழிலையும், மின்னணு தொழிலிருந்து ஆட்டோமொபைலிருந்து எல்லா விஷயங்களிலுமே இந்த பட்ஜெட் தமிழகத்திற்காகவே போடப்பட்டது போன்ற ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை இது உருவாக்கி இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு இதில் அரசியல் செய்யாமல் இவங்களால இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் அடுத்த ஒரு 2 மாதங்களாவது
இது உடனடியாக இந்த நிதியெல்லாம் எப்படி தமிழ்நாட்டிற்கு நாம பெற வேண்டும் என்கின்ற ஒரு ரோடு மேப்பையாவது இந்த திராவிட மாடல் திமுக அரசு செய்ய வேண்டும். அதை விடுத்து திருக்குறள் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. திருவள்ளுவர் அருளிய திருக்குறளின்படி திமுக மாடல், திராவிட மாடல் திமுக அரசு நடந்து கொள்கிறதா என்றால் கிடையாது. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாங்க நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு பட்ஜெட்லயும். அது அவர்கள் சொன்னபடி நடந்திருந்தால் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் தமிழ்நாடு. அப்படி நடக்கல. அதனால உங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய தேவை எழவில்லை என்பதனாலதான் சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். அதே போல நாம மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் சுகாதாரம், இப்படி அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் கல்வி, எல்லா திட்டங்களும் தொடர்கின்றன. அதெல்லாம் இல்லாத புதிதாக நான் இப்பொழுது பேசினேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களும் அதே மாதிரி நம்முடைய விவசாயிகள் கௌரவ நிதி எல்லாமே தொடர்கிறது. நான் புதிதாக இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு என்ன இருக்கிறது இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்வது தவறு. தமிழகத்திற்கு தான் இந்த நிதிநிலை அறிக்கை அதிக நிதி உதவி அளித்திருக்கிறது. கட்டமைப்பை பெருக்குவதற்காக இளைஞர்களுடைய நலன், வேலைவாய்ப்பு, தனிமனித வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிறது. உங்களுக்கு எதனா கேள்வி இருந்தா கேளுங்க, நான் முடிச்சேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அது திருமதி கனிமொழி ஆகட்டும் அல்லது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களாகட்டும், பட்ஜெட் வருவதற்கு முன்னாலேயே நாம் என்ன பேசணும், பட்ஜெட் பத்தி விமர்சனம் செய்யணும்னு எழுதி வச்சுக்கிட்டு பேசுறது தவறானது. முழுமையா படிக்க வேண்டும், முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். டெல்லியில பார்லிமெண்ட்ல இருந்தா மட்டும் போதாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு முதலமைச்சராக பொறுப்போடு செயல்பட வேண்டியவர்கள். இப்ப நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. ரொனால்ட், இந்த ரேர் எர்த் மினரல் சொன்னல, முன்னாடி யாருக்கிட்ட பேசி இதை முடிவு பண்ணாங்க? நான் கேட்பது, இந்த அரிய வகை கனிமங்கள் குறித்து அனைத்து மாநில அரசுகளோடும் பேசி அதன் பிறகுதான் இது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க திராவிட மாடல் அரசு இல்லையா? அன்னைக்கு நீங்க ஒன்னு பேசுறீங்க, இப்ப ஒன்னு பேசுறீங்க. இது என்ன மாதிரியான விஷயம்? தவிர இது இருந்தாதான் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மேம்படுத்தப்படும். இல்லைன்னா சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். சைனால இருந்து வரதில்ல. இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், சோலார் பேட்டரிஸ் ஆகட்டும், இன்னைக்கு பெஸ் வந்துருச்சு, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். அடுத்தது சோலாருக்கு அடுத்து எல்லாமே வந்துருச்சு, ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்துருச்சு. அதுக்கு நீங்க ரேர் எர்த் மினரல்ஸ் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய தமிழ், அதாவது தென்னிந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது, மொத்தமா சொல்றேன், இந்த காரிடார் வரதுனால தென்னிந்தியாவினுடைய பொருளாதாரம், சவுத் இந்தியாஸ் எக்கானமி மிக மிக பெரிதாக போகிறது. இதை யாராவது நீங்க சொல்ற மாதிரியா எதிர்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நான் இந்த அவை நாகரிகம் கருதி நான் சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு உறுதியாக பொது அறிவு இல்லை. கொஞ்சம் டீசென்டா சொல்லணும்னா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் பட்ஜெட்ல சொல்ல மாட்டாங்க. கொடுக்க வேண்டிய நிதி இல்ல. நீங்க இதற்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. மறுபடியும் அந்த தேஞ்சு போன ரெக்கார்டை போட முடியாது. ஒன்னு, கல்வி, இது பலமுறை நாங்க சொல்லிட்டோம். இவர்கள் ஒப்புக்கொண்டதை செய்ய வேண்டும். இந்த சர்வ சிக்ஷா அபியானுக்கும் அதற்காக நிப்பாட்டல. இதுல நீங்க என்ன ஒப்புக்கொண்டீர்களோ அதை செய்ய வேண்டும். நான் வேண்டாம்னு சொன்னா அது இல்ல. ஆனால் நீங்க நாங்க இதெல்லாம் ஏத்துக்கிறோம், எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி, இது என்ன விளையாட்டு? அதே மாதிரி நீங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னீங்க? ஜல் ஜீவன்ல
தெளிவா அந்த துறை அமைச்சர் சொல்லு, கணக்கு கொடுங்க சார். முதல்ல நீங்க கணினி ஆசிரியர்களே நியமிக்கல, ஆனா நியமிச்சிருந்தா கணக்கு அமைச்சிருக்கிறீங்க. நாங்க இதோட பலமுறை சொல்லிட்டோம், கணினி ஆசிரியர்கள் 50,000 பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு இன்னி வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் நீங்க சேர்க்கல. ஆனா யாரை கொண்டு போய் கெல்ட்ரான் கேரளா நிறுவனத்திலிருந்து ஆளுங்களை போட்டு நீங்க அந்த பணத்தை இதுல கணக்கு காமிக்கிறீங்க. இது முழுக்க முழுக்க மோசடி. தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். உண்டா இல்லையா? அப்போ எதற்காக, எந்த நோக்கத்திற்காக ஒரு நிதி அளிக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக நீங்கள் அதற்கு செலவிடப்படவில்லை என்று சொன்னால் அந்த நிதி வழங்கப்படாது. இப்போ சரியான கேள்வி. இப்போ நீங்க சொல்றது ஜிஎஸ்டி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைகிறது. ஜிஎஸ்டி வருவாய் கரெக்டா? ஏன் குறையுது? கம்மி பண்ணாங்க. ஜிஎஸ்டி வரி குறைத்தபடியால கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஜிஎஸ்டி குறைய போகிறது. சரிங்களா? ஆனால் இங்கு தொழில் அபிவிருத்தி வரப்போகிறது. சார் இதுதான் சார், இதுதான் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் இதானே. நீங்க எப்படி, நீங்க இன்னும் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட்டே போடல, திடீர்னு 1500 கோடி எங்களுக்கு கம்மி அவன் எப்படி சொல்லுவீங்க? கணக்கு போட்டீங்களா? அப்ப முதலமைச்சர் சொல்லணுமா இல்லையா? எப்படி சொல்லணும்? துறை ரீதியா சொல்லி இங்க இவ்வளவு 12.2 லட்சம் 2.0 லட்சம் கோடி ரூபாய் கட்டமைப்புக்காக ஒரு முதலீடு வரப்போகுது. தமிழ்நாடு எவ்வளவு அதனால பலன் பெறப் போகிறது, அதன் மூலமாக வருவாய் எவ்வளவு அதிகரிக்க போகிறது, அதன் மூலமாக ஜிஎஸ்டி எவ்வளவு வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. 5000 கோடி நஷ்டம். நீங்க இன்னைக்கு 1200 கோடி நஷ்டம். 5000 கோடி நஷ்டம் எப்ப சொன்னாங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ 1200 கோடி நஷ்டம் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப உங்க நஷ்டத்தை கம்மி செஞ்சிருக்காங்க தான் அர்த்தம், குறைச்சிருக்காங்க தான் அர்த்தம். அதனால அவருடைய மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு முதலமைச்சர் பேசுறாருன்னு தான் நான் சொல்ல முடியும். சார் பட்ஜெட்ல அதுதாங்க கல்விக்கான, நான் அதான் உங்களுக்கு சொல்றேன், நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதை செய்யவில்லை என்றால் எப்படி கொடுக்க முடியும்? நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஐயா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒரு 5 ஸ்கூல் கொடுக்கறேன், நீங்க படிச்சிருக்கிறீங்க நல்லா, உங்களுக்கு வாத்தியார் வேலை கொடுக்கறேன், நீங்க எல்லாருக்கும் போய் அறிவியலும் புவியியலும் வகுப்படுங்கன்றான். நீங்க அங்க போயிட்டு அவங்களுக்கு விளையாட்டு தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா எப்படி செய்வாங்க? நீங்க ஒத்துக்கிட்டு தானே பண்றீங்க, நீங்க செய்யல. ரெண்டாவது 50,000 கணினி ஆசிரியர்களுடைய நிலைமை என்ன? அதுதான் நம்ம மறுபடியும் கேட்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் செய்தது என்ன? பெரிய துரோகமா இல்லையா? அவங்கள நீங்க எடுத்துட்டு அவங்களுடைய இன்னைக்கு இந்த சர்வசிக்ஷா அபியான்ல என்ன சொல்றாங்க? கணினி வகுப்புகள் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கணினி வகுப்புகள் அமைக்க வேண்டும். இதுக்கு தானே காசு. நீங்க அமைக்கவே இல்லையா? ஆசிரியர்களே போடலையா? அதற்கான லேப்ஸே நீங்க கொண்டு வரலையா? இதெல்லாம் சொன்ன பிறகு லேபை செட் பண்றாங்க. யாரை வச்சு செட் பண்றாங்க? பிரைவேட் ஏஜென்சி வச்சு செட் பண்றாங்க. இது எத்தனை முறை நம்ம சொல்லிருக்கிறோம். ஆனால் இது நாங்க எவ்வளவு சொன்னாலும் மீடியாவில் கூட அதை பெருசுபடுத்த மாட்டேங்கிறாங்க. ஐயோ பாவம், ஒரு 50,000 கணினி ஆசிரியர்கள் கம்ப்யூட்டர் படிச்சு கம்ப்யூட்டர் வேலைக்காக படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. எவ்வளவு வருஷமா உட்காந்துருக்காங்க சும்மா. அப்ப மத்திய அரசு கிட்ட என்ன சொல்றீங்க? நாங்க கம்ப்யூட்டர் லேப்ஸ் வைக்கிறோம், கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட். இன்னைக்கு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் இருக்குதாங்க தெரியுமா உங்களுக்கு? 6ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குதா? அரசு பள்ளிகள் இருக்குதா? இல்ல. புரிஞ்சுங்க. சயின்ஸ்ல ஒரு பாடத்திட்டத்தில் கடைசியில வச்சிருக்காங்க. அது ஒரு சப்ஜெக்ட் இல்லங்க. இவங்க சொல்ற பணம் எதுக்காக கேட்கறாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட உருவாக்கி அதை பள்ளிகள், அரசு பள்ளிகள் சொல்லிக் கொடுப்பதற்காக. நீங்க அது உருவாக்கவே இல்லை. அப்புறம் எப்படி அதை போய் எதுக்காக செலவு பண்ணிருக்கீங்க? வேற எதுக்கோ செலவு பண்ணிட்டு எனக்கு நீ காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன நியாயம்? அப்போ என்ன காரணம்? சன்ஷைன் ஸ்கூல்ல மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். ஆனா அரசு பள்ளிகள்ல ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதானே
இதை கேட்டால் பதில் சொல்ல இதுவரைக்கும் மறுக்கிறாங்கல்ல. ஏன் மறுக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. 4 வருஷமா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அத பணம் மட்டும் வேணும்னு வாங்கிக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வாங்கிக்கிட்டாங்க. ஒவ்வொரு முறை கேட்கும் போது என்ன சொல்றாங்க, இல்லங்க நாங்க அடுத்த வருஷம் பண்ணுறோம். ஏன் செய்யலன்னு கேட்டா 6ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரையிலும் நீங்க இருக்குன்றீங்க. இல்ல, எந்த ஒரு அரசு பள்ளியிலும் கம்ப்யூட்டருக்கு என்று தனி வகுப்பு இல்லை. சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் இல்ல, அதுல இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சோசியல் சயின்ஸ், இதை தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கணும். ஏன் இல்ல? அதுக்கு தான் நீங்க பணம் வாங்குறீங்க. ஏன் பணம் வாங்கல? ஏன் நீங்க அதை உருவாக்கல? இதுதான் நம்ம கேட்கிறோம். இதற்கு பதிலே வரலையே. தமிழ்நாட்டு ஊடகங்கள் கூட நான் குற்றச்சாட்டுறேன். ஏன்னா இதை ஏன் பெருசுப்படுத்த மாட்டேன்றீங்க? இதுக்கு ஏன் டிபேட் வைக்க மாட்டேன்றீங்க? எத்தனை ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இதனால வேலை இல்லாத தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கெல்ட்ரானுடைய டீல் போட்டு, கெல்ட்ரான் கூட ஒப்பந்தம் போட்டு, அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் இங்க அவங்க தான் வேதையாரங்கள்ன்ற மாதிரி, டீச்சர்ஸ் மாதிரி டிராமா பண்ணிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க எனக்கு கல்விக்கு நிதி கொடுக்கல. நீங்க ஜல் ஜீவன்ல எவ்வளவு ஊழல் அமைச்சர் தெளிவா புட்டு வச்சாரு. நீ இடமே தோண்டாத, தண்ணியே கொண்டு வராத, வெறும் பைப்பு மட்டும் வச்சுட்டு காசு கேட்டா எப்படி கொடுக்க முடியும்? சொல்லுங்க, எப்படி கொடுக்க முடியும்? நிறைய நடவடிக்கை எடுத்திருக்குது. அதுதான் விஞ்ஞானம் ஊழல் செய்யக்கூடிய திராவிட மாடல் தொடர்ந்து நாம நடவடிக்கை எடுத்து வரோம். அதனாலதான் அவங்களை கேட்கிறோம். இது கூட்டாட்சி முறை. தமிழ்நாடு அரசு கூட இந்திய அரசாங்கத்தின் ஒரு அங்கம். அது புரிஞ்சுங்க முதல்ல. இந்தியா கிரியேட்டட் ஸ்டேட்ஸ் ஃபார் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பசஸ். சரியா? அப்போ நீங்க இன்னைக்கு விவசாயிகளுடைய கௌரவ நிதியில எத்தனை சிபிஐ ரெய்டு பண்ணி எத்தனை கோடி மீட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி இதுல நம்ம ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிப்பறைகள் கட்டினதா போய் சொல்லி வெறும் சுண்ணாம்பு, ஏற்கனவே இருக்கிற கழிப்பறை சுண்ணாம்பு மட்டும் அடிச்சு 8000 ரூபாய் வாங்கினதுக்கு எவ்வளவு கோர்ட்ல கேஸ் போட்டு எவ்வளவு மீட்கப்பட்டிருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு வேகமா ஒரு நடவடிக்கை எடுத்தா தான் ஐயோ மாநில உரிமைகளை பறிக்கிறார்களே அப்படின்னு சொல்றாங்களே. உடனே அதுக்கு ஒரு டிபேட் வந்துருது தொலைக்காட்சிகள்ல. மாநில உரிமைகளை பறிக்கிறதா, பாஜக பறிக்கிறதான்னு. ஏங்க நீங்க கொள்ளை அடிக்கிறத கேள்வி கேட்டா மாநில உரிமை பறிக்கிறதா சொல்லுவீங்களா நீங்க? இதுதான் கேள்வி. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைய என்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பானது இந்த பட்ஜெட், இந்த நம்முடைய நிதிநிலை அறிக்கை, இது தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. இந்த அரசு இன்னும் 2 மாதம் தான் இருக்கும். அதற்கு மேல இந்த திராவிட மாடல் அரசு இருக்காது. இந்த 2 மாதங்களுக்குள்ளாகவே உரிய துறையினட பேசி தமிழகத்திற்கு வேண்டிய நிதியை பெற வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. இல்லங்க, அவங்க ஒரு கோரிக்கை விடுத்து அதை செய்திருந்தால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல பெரிய விஷயம் இருக்குது. இல்லங்க, நான் என்ன சொல்றேன், அவங்க ஜோன்ல அவங்க ஒரு கவுன்சிலர், மக்கள் பிரதிநிதி ஒரு ஸ்கூல் கட்டணும், ஒரு பார்க்ல பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு உண்டான நிதியிலிருந்து விடுவிச்சாங்கன்னு சொன்னா நேச்சுரலி யாரா இருந்தாலும் அதானே. இப்ப கனிமொழி அவர்கள் துறைமுக விரிவாக்கம், அதே மாதிரி ஏர்போர்ட் விமான நிலைய விரிவாக்கம் தூத்துக்குடியில் நடந்துச்சு. அவங்க நன்றி சொன்னாங்க. நான் கூட கனிமொழி அவர்களுடன் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் இயக்குநராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் சார்பாக 50 லட்சம் ரூபாய் தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்தோம். நானும் கனிமொழியும் கலந்து கொண்டோம். நன்றி சொன்னார்கள். அதுக்காக கனிமொழி பிரதமருக்கு நன்றி சொல்லிட்டாங்க, நாராயணன் திருப்பதிக்கு நன்றி சொல்லிட்டாங்க, அவங்க திமுக இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அதெல்லாம் இல்ல. அரசியல் நாகரிகம் என்பது அது அவங்களுடைய வார்டுல அவங்களுக்கு செஞ்சதை அவங்க நன்றி சொல்லிருக்காங்க. தவறு ஒண்ணு இல்லை. அது அடுத்த படத்துக்கு சினிமா டயலாகா இருக்கும். அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் அடுத்த படத்துக்கு அந்த மாதிரி கோட்டை செட் பண்றாரோ நம்ம வேற என்ன செய்ய முடியாது.
அதெல்லாம் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா நம்ம கோவில் அப்படின்னு சொல்றது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளம். நீங்க அது மதமா பாக்குறீங்க, கலாச்சார அடையாளம். மதுரை கோவில் நகரம் தானே இல்லையா? மதுரை கோவில் நகரம் தான் இல்லையா? இதே இந்த மத்திய அரசு தான் நாகூருக்கு சிறப்பை செய்தது, வழிபாட்டு தலம் இருக்கக்கூடிய. அப்படி இல்லைங்க, கோவில் நகரங்களை சுற்றுலா மேம்படும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இன்னைக்கு எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் தான் இருக்குது. கோவில் நகரங்கள் அப்படின்னு சொன்னா ஏன் அது கோவில் நகரம்னு சொல்றோம்? காரணம் என்ன? மக்கள் கிட்டத்தட்ட 85% இந்திய மக்கள் ஹிந்துக்கள். யார் ஹிந்து? ஒன் ஹூ இஸ் நாட் அ முஸ்லீம், ஒன் ஹூ இஸ் நாட் அ கிறிஸ்டியன் ஆர் ஹிந்துஸ். இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ அவங்களுக்கு டூரிசம் அங்க டெவலப் ஆகும். தப்பு என்ன இருக்குது? அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு. யார் சொன்னாங்க? இந்திய அரசியல் நான் சொல்றேங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லுதா? கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொன்னது தலித்துகள் இந்துக்கள்? யாருமே சொல்லி. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பழங்குடியினத்தை சேர்ந்தவர். இந்த நாட்டில் ஜனாதிபதியா இல்லையா? அவங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயத்தை நம்ம அன்னைக்கு சில பேர் சுதந்திரத்துக்கு முன்னால சில விஷயங்களை சொன்னார்கள் என்றால் அது அன்றைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கும். இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்ன்றதான் விஷயம். நன்றி. சார், ஒரு மெட்ரோ திட்டத்துக்கு உருப்படியா ஒரு டிபிஆர் கொடுக்கறதுக்கு வக்கீலாத ஒரு அரசு எத்தனை முறை சொல்லுவாங்க? கோயம்புத்தூர்ல மற்ற நகர்லாம் கோயம்புத்தூர், மதுரை, அதாவது புறநகரையும் சேர்த்து மக்கள் தொகையை கொடுக்கணும். அதே கொடுக்கல. அவங்க என்ன சொல்லுது? மெட்ரோ அந்த மெட்ரோவை 10 லட்சம் பேர் பயன்படுத்தினா அந்த நகரத்தில் அவங்களுக்கு மெட்ரோ கொடுப்பேன்னு ஒரு சட்டம் இருக்குது. ரூலு, மெட்ரோவோட ரூலு. 10 லட்சம் இருக்குன்னா என்ன சொல்லணும்? கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், மேட்டுப்பாளையம் எல்லாம் சேர்த்து இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். கோயம்புத்தூர்ல எனக்கு 4 லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னு எழுதி கொடுத்தா எப்படி மெட்ரோ கொடுப்பாங்க? சொல்லுங்க, எப்படி கொடுப்பாங்க? மதுரை புறநகர்லாம் சேர்த்து கொடுக்கணும். திருமங்கலம், இந்த பக்கம் மேலூர், அந்த பக்கம் உசிலம்பட்டி, இந்த பக்கம் சிவகங்கை எல்லாம் சேர்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் மெட்ரோங்க இவ்வளவு பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு கொடுத்தா கொடுப்பாங்க. ஆனா நீங்க மதுரையில் இவ்வளவு கொஞ்சம் கூட புத்தியே இல்லாமல், கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல், பயன்படுத்தாமல் இவங்க அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அப்படிதாங்க சார் இருக்கும். பின்ன எப்படி சார் இருக்கும்? நீங்க தெளிவா சொல்றோம், ஐயா நீ டிகிரி வாங்கியிருக்கணும். இப்ப என்ன விஷயம் தெரியுமா? ரொனால்டு டிகிரி வாங்கினா பரவாயில்லைங்க, அதனால நம்ம இதுவா பண்ண போறாங்க. டிகிரி வாங்கினா இந்த வேலை கிடைக்குன்றோம். ஆனா நீங்க டிகிரியே குறிப்பிடாத அமிச்சாக்கா நான் அப்ளிகேஷன் திருப்பி அனுப்ப மாட்டேனா? ஏன் நீ உனக்கு உண்டான தகுதி இருக்குதா இல்லையான்னு ஏன் குறிப்பு இல்லைன்னு அனுப்பு. ஐயோ நான் டிகிரி படிச்சேன், என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அப்ளிகேஷனை நீங்க எழுதலைங்க, திருப்பி அமிச்சிட்டோம், அவ்வளவுதான். எதுவுமே நான் தான் ஏங்க ஒரு முதலமைச்சரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கட்டமைப்பை பெருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட், அதுவும் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பல 1000 கோடிகளை வழங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை பார்த்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு தான் அர்த்தம். வேற என்ன சொல்ல முடியும்? எங்க வைகோ சொல்றதெல்லாம், அவர் சொல்றதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காதீங்க. பாவம், அவர் ஏதோ ஒரு சீட்டா 2 சீட்டா வாங்கி திமுக நிக்கலான்னு பாக்குறாங்க. இஸ் அவுட் ஆஃப் கன்டென்ஷன். ஹெச் ராஜா அவர்கள் நலமாக இருக்கிறார். விரைவில் பூரண குணமடைந்து அவர் அரசியல் பணிக்கு திரும்புவார். அவர் உரிய நேரத்தில் நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லா இருக்கிறாரு, சரியா விரைவாக திரும்புவார். இதுல ஏற்கனவே நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதே சமூக ஊடகங்கள்ல தெளிவா எழுதியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு. நானும் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. யாராவது அப்படி நாங்கள் தான் பண்ணோம்னா பெருமை எடுத்துட்டு போட்டு என்ன இருக்கு? இதுல ஒரு விஷயம் நல்லா இருந்தா சரி, அவ்வளவு எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இங்கிலீஷ் சரியா வந்து